January 28th, Wednesday. The Church remembers today Saint Thomas Aquinas. The Gospel of the day. He has taken his place at the right hand of God. In the sacrifice of his life for us, Jesus once and for all took away all our sins. He is now seated in glory and triumph. In this one perfect sacrifice, he has made us holy. Every day we need to live and walk in his holiness. Holiness does not consist in doing extraordinary things. It consists in accepting with a smile what Jesus sends us. It consists in accepting and following the will of God. Saint Mother Teresa. கடவுளின் வார்த்தையே விதை, அதை விதைப்பவர் கிறிஸ்துவே. அவரை கண்டடைந்தவரோ என்றென்றும் நிலைத்திருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 4 திருவசனங்கள் 1-20 வரை. அக்காலத்தில் இயேசு மீண்டும் கடலோரத்தில் கற்பிக்கத் தொடங்கினார். மாபெரும் மக்கள் கூட்டம் அவரிடம் ஒன்று கூடி வர அவர் கடலில் நின்ற ஒரு படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் இருந்தனர். அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை அவர்களுக்கு கற்பித்தார். அவர் அவர்களுக்கு கற்பித்தது இதோ கேளுங்கள். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண்ணில்லா பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேறில்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகள் நடுவே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிடவே அவை விளைச்சலை கொடுக்கவில்லை. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவை முளைத்து வளர்ந்து சில 30 மடங்காகவும் சில 60 மடங்காகவும் சில 100 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். அவர் தனிமையான இடத்தில் இருந்தபோது அவரை சூழ்ந்திருந்தவர்கள் 12 சேர்ந்து கொண்டு உவமைகளை பற்றி அவரிடம் கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், இறையாட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. புறம்பே இருக்கிறவர்களுக்கோ எல்லாம் உவமைகளாகவே இருக்கின்றன. எனவே அவர்கள் ஒருபோதும் மனம் மாறி மன்னிப்பு பெறாதபடி கண்ணால் தொடர்ந்து பார்த்தும் கண்டுகொள்ளாமலும் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்ளாமலும் இருப்பார்கள் என்று கூறினார். மேலும் அவர் அவர்களை நோக்கி, இந்த உவமை உங்களுக்கு புரியவில்லையா? பின்பு எப்படி மற்ற உவமைகளை எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள்? விதைப்பவர் இறை வார்த்தையை விதைக்கிறார். வழியோரம் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள் வார்த்தையை கேட்பார்கள். ஆனால் அதை கேட்டவுடன் சாத்தான் வந்து அவர்களுள் விதைக்கப்பட்ட வார்த்தையை எடுத்து விடுகிறான். பாறை நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள், சிறிது காலமே நிலைத்திருப்பவர்கள். இறை வார்த்தையின் பொருட்டு இன்னலோ இடுக்கண்ணோ நேர்ந்தவுடனே அவர்கள் தடுமாற்றம் அடைவார்கள். முட்செடிகளுக்கு இடையில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வமாயும் ஏனைய தீய ஆசைகளும் உட்புகுந்து அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு பயன் அளிப்பார்கள். இவர்களுள் சிலர் 30 மடங்காகவும்
சிலர் 60 மடங்காகவும் சிலர் 100 மடங்காகவும் பயனளிப்பர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Hear the word and accept it and yield a harvest 100-fold. மார்க் 4:20. இறை வார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு 100 மடங்காகவும் பயன் அளிப்பர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, a baptized Christian is the mind through which Christ thinks. A baptized Christian is the heart through which Christ lives. A baptized Christian is the voice through which Christ speaks. A baptized Christian is the hand through which Christ helps. திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்துவன் மனம் வழியாக கிறிஸ்து சிந்திக்கிறார். அவர் மனம் வழியாக. திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்துவன் இதயம் வழியாக கிறிஸ்து வாழ்கிறார். திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்துவன் குரல் வழியாக கிறிஸ்து பேசுகிறார். திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்துவன் கரம் வழியாக கிறிஸ்து உதவுகிறார். ஒரு ஊரில் 2ஆம் உலகப் போர் நடந்த சமயத்தில் குண்டுகள் அந்த ஊர் மீது பொழியப்பட்டது. ஒரு சில வீடுகள் சேதமடைந்தன. நிறைய பேருக்கு காயமில்லை, தப்பித்து கொண்டார்கள். ஆனால் ஒரு பயங்கரமான குண்டு ஒன்று கோவில் தோட்டத்தில் விழுந்த பொழுது அங்கு வைக்கப்பட்டிருந்த இயேசுவின் திருஹிருதய சுரூபம் கரம் விரித்து வைக்கப்பட்டிருந்தது. அந்த 2 கரங்களும் உடைந்து விட்டன. இப்போ சமீபத்தில் அந்த மிகப்பெரிய சுரூபம் ஒன்று ரியோ ஜான்வரியோ அந்த பிரேசில் நாட்டுக்கும் அர்ஜென்டினா நாட்டுக்கும் இடையில் மலை மேலே வைக்கப்பட்ட சுரூபத்தை பற்றி சொல்லியிருந்தேன். சமீபத்தில் ஒரு மின்னல் அடித்து இந்த கட்டை விரல் மட்டும் உடஞ்சிருச்சு அப்படின்னு செய்தி. அதுபோல் அந்த சமயத்தில் நடந்தது. உடனே மக்கள் எல்லாம் உடனே பதைத்து ஏதாவது செய்யணுமே, பரிகாரம் செய்யணும். இயேசு தனக்காக அப்போ இழந்தார், இப்போ கூட நம்ம ஊரை காப்பாற்றிருக்கிறார், தன் மீது அந்த குண்டை வாங்கிட்டு காப்பாற்றிருக்கிறார், என்ன செய்யலாம், அந்த கரத்துக்கு தங்க கரங்கள் போடலாமா, அப்படியெல்லாம் பேச்சு வந்தது. கடைசியில் நன்கு சிந்திக்கக்கூடிய மனிதர்கள் பங்கு தந்தையோடு சேர்ந்து அதெல்லாம் வேண்டாம், ஒரு நல்ல பொருத்தமான ஒரு கருத்தை எழுதி வைப்போம். இயேசுவுக்கு இப்பொழுது கரங்கள் இல்லை, அவருக்கு தேவை உன் கரங்கள். ஆகவே இயேசுவுக்காக பணி செய்வது என்பது இயேசுவுக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய காணிக்கைகள் சிறந்தது. இயேசுனுடைய பணிக்காக உன்னுடைய கரங்கள் தேவை என்று எழுதி வைத்தார்களாம். அதுபோன்றுதான் இப்பொழுது நான் கொடுத்த ஒரு பட்டியலில் பாருங்கள், நம்முடைய குரல் வழியாக, மனம் வழியாக, நம்முடைய கரம் வழியாக கிறிஸ்து செயல்படுகின்றார். அப்படி செயல்படுவதுதான் ஒரு விதை விதைத்து நல்ல பலன் தருவதை போன்று அர்த்தமாகும். The Holy Spirit helps us with our personal cooperation to react fully to the word with diligence. Second, perseverance in prayer. A saint without praying என்பது நினைத்து பார்க்க முடியாத ஒரு கருத்து. 3, spirit of poverty and self abnegation. தூய ஆவி நமது தனிப்பட்ட ஒத்துழைப்புடன் நமக்கு உதவுகிறார். நாம் ஒத்துழைத்தால்தான், ஒன்று கருத்தாய் வார்த்தைக்கு செயல் வடிவம் அளிக்க, கேட்கின்ற வார்த்தைகள் செயல் வடிவிலே 1க்கு 100 பலன் தரப்பட வேண்டும். இடைவிடாது தொடர்ந்து ஜெபிக்காத புனிதர்கள் என்பது கிடையாது. புனிதர்கள் என்றால் ஜெபித்தல் வேண்டும். இறை தந்தையோடு தொடர்பு கொண்டார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. தனிமையிலே இரவு நேரத்தில், காலையில்
கருக்களிலே எழுந்து ஜெபிக்கச் சென்றார் என்று நற்செய்தியில் படிக்கின்றோம். மூன்றாவது, ஏழ்மைத்தனத்திற்கும் தன்னலம் துரத்தலிலும். ஆகவே இந்த உலகத்தினுடைய பல வகையான பராக்குகள் நம்மை பிடித்து கொள்ளக்கூடாது. எப்படி முட்செடியின் நடுவில் விழுந்த விதை, அதற்கு சொல்கிறார். பல வகையான உலக பராக்குகள். நம்முடைய ஒத்துழைப்பு என்று சொல்லும் பொழுது, ஒருத்தன் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டான், கடவுளே எனக்கு 1,00,000 ரூபா வேணும், இந்த லாட்டரி சீட்டில் உள்ள வைங்களேன், எப்படியாவது எனக்கு வேணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டான். இப்போ தினம் தினம் வந்தோடனே இதுதான் ஆராதனை இருக்குதோ, நன்றி இருக்குதோ, செபம் இருக்குதோ, ஒன்றும் கிடையாது. கடவுளே எனக்கு லாட்டரியில் 1,00,000 ரூபா விழணும். ஒரு நாள் கடவுள், பக்தனே சரி நீ என்னை தொடர்ந்து நச்சரிக்கிறாய், உனக்கு நீ கேட்டது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். இவன் போய் அடுத்த நாள்லேருந்து பேப்பரை பார்க்குறான், தான் பேர் வரும், லட்சம் விழுந்தது பேர் வரும்னு பார்க்குறான், வரல. அடுத்த வாரம் வந்து சொல்கிறான், என்ன கடவுளே நீங்கள் இன்னும் வாக்கு கொடுத்தீங்க, ஒன்றும் வரலையேன்னு. அது சரி, நீ லாட்ரி சீட்டு வாங்கினியா? இல்லையே ஆண்டவர், லாட்ரி சீட்டு வாங்காமே இவருக்கு லாட்ரி வேணும்னா எப்படி? இதுதான் நாம் நம்முடைய கடமையை செய்தால்தான் இறைவன் அடுத்து செய்வார். நம்முடைய கடமையை செய்யாம எனக்கு இது வேணும் அது வேணும். நம்முடைய தனிப்பட்ட ஒத்துழைப்பு பரிசுத்த ஆவி நமக்கு உதவுகிறார் என்பதை கருத்தில் கொண்டு செபிப்போம், முழந்தால் இருப்போம். லார்ட் help us open our ears to your voice, our minds to your truth and our hearts to your love. இறைவா, எம் செவியை உமது குரலுக்கும், மனதை உமது உண்மைக்கும், இதயத்தை உமது அன்புக்கும் திறக்க உதவி புரியும். நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். கண்ணீர் பூக்களை உந்தன் பாதத்தில் காணிக்கையாகவே இன்று உம்மை நாடினோம். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதையேற்றருள் தெய்வமே. நாங்கள் தருகின்ற காணிக்கை. நன்றி. எழுந்து நிற்போம், ஆசை பெறுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.